हे कृष्णा जय बोलो राधिका रानी की जय அழகா இந்த இடத்துக்கு ராவல்னு பெயர். இது அழகா தவழ்ந்திருக்கிற ராதா ராணி. ராதிகா ராணி கர்ப்பவாசம் இல்லாமல் பிறந்தவள். கிருஷ்ணன் பிறந்த கோகுலாஷ்டமியிலேருந்து அடுத்த அஷ்டமி தான் ராதாஷ்டமி. ரிஷபானு தேவர் அப்படின்ற ஒருத்தர் யமுனை ஆற்றங்கரையில் அழகா ஒரு நாள் குளிக்க வரார். அப்போ நதியில் ஒரு தாமரப்பூ மிதந்துண்டு வருது. அந்த தாமரப்பூலேருந்து அழகாக அவதாரம் பண்ண குழந்தை தான் இந்த ராதாராணி. ராதாராணியோட அப்பா அந்த ரிஷபானுதேவர், அம்மா பெயர் கீர்த்தி ராணி. இந்த இடத்துக்கு பெயர் ராவல். எத்தனை அழகாக குஞ்சலமாக அழகாக இருக்கா பார்த்துக்கோங்க. சாதாரணமாக கண்ணன் அழகன் அப்படின்வோம். ஆனால் இங்கே ராதிகாவை பார்த்தா கண்ணன் அழகில்லேன்னு தோணி போய்டுறது. பாருங்க, அவள் கை வரைக்கும் ஜோராக முடி இருக்குது. இந்த கை பக்கம் வரைக்கும் முடி இருக்குது, கருப்பாக இருக்குது ஃபுல்லாக. ராதிகாவுடைய முடி இத்தினோண்டு குழந்தைக்கே இவ்வளோ முடி இருக்குன்னா எத்தனை விசேஷம்னு பார்த்துக்கோங்க. கண்ணன் ராசக்கிரீட சமயத்தில் இந்த ராதிகாவுடைய கூந்தலை பின்னி அழகாக அவளுக்கு பூச்சூட்டினான்னு காண கிடைக்கிறது. இந்த ராதிகா ராணி நமக்கும் உத்தமமான கிருஷ்ண பக்தியை தரட்டும். இந்த ராதிகா ராணி சந்தோஷப்படும்படியாக ஒரு கிருஷ்ணநாம ஜபம் நமக்கு வரட்டும். நப்பின்னை பிராட்டின்னு எல்லாரும் கொண்டாடுறது இந்த ராதிகா ராணியை தான். இந்த இடத்துக்கு பெயர் ராவல்னு பெயர். கட்டாயம் வந்து இந்த ராதிகா ராணியை நிச்சயமாக பாருங்கோ. யார் ராவல் வராளோ அவள் மேலே கண்ணனுக்கு விசேஷமான காதல் வரும். நிச்சயமாக உங்கள் மேலேயும் கண்ணனுக்கு காதல் வரும். ஜெய் போலோ ராதிகா ராணிக்கு.